சென்னை கிண்டி கலைஞர் நினைவு அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவர் பாலாஜியை நோயாளியின் மகனான விக்னேஷ் என்பவர் கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மருத்துவர் பாலாஜியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்துள்ளார். இதுகுறித்து செய்தி வெளியிட்ட தந்தி டிவி, கலைஞர் மருத்துவமனையில் நடந்த கொடூர தாக்குதல், ஓடோடி வந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என செய்தி வெளியிட்டது குறித்து கருத்து தெரிவித்த சவுக்கு சங்கர், தலைமைச் செயலகத்திலிருந்து கிண்டி வரைக்கும் ஓடோடி வந்தாரா? அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஓடி வந்தாருன்னா அவருக்கு ஓடுறது மட்டும்தான் வேலை, சின்னவர் நடக்கிறதே கஷ்டம் என தந்தி டிவி வெளியிட்ட செய்தியை வைத்து உதயநிதி ஸ்டாலினை பங்கமாய் கலாய்த்துள்ளார். மேலும் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே போட்டோ ஷூட் எடுப்பதில் மட்டுமே ஆர்வம் காட்டி வருவதால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டி வந்த நிலையில் தற்போது அதனை உறுதிப்படுத்தும் விதமாக இளைஞர் ஒருவர் மருத்துவமனை புகுந்து மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. மேலும் இது குறித்து கருத்து தெரிவித்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், அரசு ஊழியர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பில்லாத ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளது என குற்றம் சாட்டியுள்ளதும் கவனிக்கத்தக்கது.